सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्स सुतिर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् कुलक्षये प्रणश्यन्ति कुलधर्मा सनातना धर्मे नष्टे कुलं कृत्स्नम् अधर्मो बिभवत्युत अधर्माभिभवात् कृष्ण प्रदुष्यन्ति कुलस्त्रियः स्त्रीषु दुष्टाशु वार्ष्णेय जायते वर्णसंकरः. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. அத்தியாயம் 1, ஸ்லோகம் 40. குலம் அழிவதால் குலதர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்கும். குலப்பெண்கள்தான் குலதர்மத்தை பாதுகாப்பவர்கள். அவர்களுக்கு இழிவு ஏற்படும் பொழுது சமுதாயம் சீரழியும். பெண்கள் பழிக்கப்படுவர். குலதர்மம் பாதுகாப்பாக இல்லாமல் போகும். மரபு தனித்தன்மை இல்லாமல் போகும் என்கிறான் அர்ஜுனன். A society sanctity is in the hands of women. அத்தியாயம் 1, ஸ்லோகம் 41. குலம் நாசம் அடைவதால் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கர்மங்கள் தடைப்படுகின்றன. இதனால் முன்னோர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர் என்று அர்ஜுனன் கூறினான். குல தெய்வங்களான குடும்ப முன்னோர்களை வழிபடுவது மற்றும் அவர்களுக்கான கடமைகளை செய்வது ஒரு ஒழுங்குமுறை வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். Performing rituals as prescribed in our Shastras is a discipline. இந்த ஸ்லோகத்தில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாருமே இந்த ஸ்லோகத்தில் கொஞ்சம் ஆர்கியூ பண்ணுவாங்க, ஒரு மாறுதலான கருத்துக்களை முன் வைப்பாங்க. அதனால் இங்கே கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டியிருக்கு. இதில் முதல்ல அர்ஜுனன் கிருஷ்ணரை வார்ஷ்ணேயா அப்படின்னு கூப்பிடுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விருஷ்ணி குலத்தை சேர்ந்தவரே அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணரோட குலம் விருஷ்ணி குலம். ஏன் இந்த வார்த்தையை இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்னாக்கா, இன்றைய வரைக்கும் உனக்குன்னு ஒரு குலம் இருக்கு, அந்த குலத்தை கொண்டு உன்னை அழைக்கப்படுகிறது, உன் பெயர் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி அந்த குலம் அழியாமல் இன்னைய வரைக்கும் வந்திருக்குதுன்னா அதுக்கு காரணம் பெண்கள் அப்படின்றத மறைமுகமாக சொல்வதற்காக இந்த வார்த்தையை அர்ஜுனன் உபயோகப்படுத்தி இருக்கிறார். இதுல சிலர் சொல்லுவாங்க, ஏன் பெண்கள் தான் குலத்தை காக்கணுமா, ஆண்கள் காக்கக்கூடாதா அப்படின்னு. அப்படி கிடையாது. இங்க ஆண்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. எப்படி தந்தையோடு கல்விப்போம்னு சொன்னமோ அந்த மாதிரி இப்போ பெண்களை பொறுத்தளவில் ஒரு அம்மாவால் தான் ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல செல்ஃப் இமேஜை கொடுக்க முடியும். அந்த செல்ஃப் இமேஜ் உயர்வா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது அந்த குழந்தைய பின்னுக்கு தள்ளிடும், புவர் அச்சீவர் ஆக்கிடும். அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது தடைப்பட்டு போகும். இந்த செல்ஃப் ஐடென்டிட்டி ஷுட் பி வெரி ரிச். அதை கொடுக்கக்கூடியது தாய். இப்போ பாரதியார் என்ன சொல்றாருன்னா, தாயை போல பிள்ளை என்று முன்னோர் வாக்கின்படி பெண்மை அடிமையுற்றால் மக்கள் எல்லாம் அடிமையுறல் வியப்பன்றோ அப்படின்னு சொல்றார். அப்படின்னா ஒரு பெண் அடிமை ஆயிட்டா அவ குழந்தைங்களும் அடிமை. அது அந்த குழந்தையில ஆணும் இருக்கும் பெண்ணும் இருக்கும். அதனால ஒரு அம்மா அடிமை ஆகக்கூடாது எக்காலத்திலும் எதற்கும். அப்படி ஆகும் பொழுது அந்த குடும்பம் அந்த குலம் எல்லாமே அடிமை குலமாக மாறிவிடுகிறது. அதனால அம்மா எப்பவுமே உயர்வாக நிற்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை காப்பவள் பெண். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால்தான் வீட்டு சாவியை மாமியார் மருமக கிட்ட கொடுக்குறா, பிள்ளை கிட்ட கொடுக்கறது கிடையாது. அந்த வீட்டு சாவின்றது சும்மா மெட்டீரியலிஸ்டிக்கா நினைச்சுக்க கூடாது. அதுல எல்லாமே இருக்கு. அந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட ஏன் கொடுக்குறேன்னா, இவ்வளவு நாள் நான் இவ்வளவு பெரிய பொறுப்பை வச்சிருந்தேன், இன்னைக்கு உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ இந்த பொறுப்பை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்கொண்டு போகணும் அப்படின்றது தான் அங்க அர்த்தம். இது நம்ம புரிஞ்சுக்கணும். இதை வச்சுக்கிட்டு இந்த பெண் சுதந்திரம் அது இதுன்னுட்டுலாம் நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இது பெண்ணுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. இது அர்ஜுனன் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் போயிடும் போர் நடந்தா. ஏன்னா அவங்க விதவைகள் ஆயிடுவாங்க, அந்த குடும்பம் இப்படியெல்லாம் நாசமா போயிடும் அப்படின்னுட்டு பேசுறான். இது ஒரு ப்ராடர்
ஆப்ஜெக்டிவ், அதாவது ஒரு பரந்த நோக்கு. ஆனா இங்க கிருஷ்ணருடைய நோக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கு. அவர் என்ன யோசிக்கிறார் இங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீ யோசிச்சு பாரு, உன் மனைவிய அவமானப்படுத்தியிருக்காங்க, அவங்கள நீ வந்து பாடம் கற்றுக் கொடுக்கணும், அவங்கள நீ தோக்கடைக்கணும், அது ரொம்ப முக்கியம். இதை நீ செய்யலன்னு வச்சுக்கியேன், பொண்டாட்டியையே காப்பாற்ற தெரியாதவன் எப்படி என்னுடைய மானத்தை காப்பாற்றுவான், அவன் ஒரு ராஜாவா அப்படின்னு மக்களுக்கு உன் மேலே ஒரு அவநம்பிக்கை வந்துடும். அடுத்தது, இப்படிப்பட்ட ராஜாவால் நம்மளுடைய மானத்துக்கும் நம்மளுடைய பாதுகாப்புக்கும் என்ன கேரண்டி, என்ன உத்தரவாதம் அப்படின்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது, இந்த துரியோதனாதிகள் இதோட விட்டுடுவாங்க நீ நினைக்கிறியா? நீ மன்னிச்சு விட்டன்றதுக்காக உன்னை அவங்க வந்து தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவாங்கன்னு நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. அவன் என்ன கொடியில வச்சிருக்கான், சின்னம், பாம்பு சின்னம் வச்சிருக்கான். அவன் பாம்பு மாதிரி அடிக்க அடிக்க சீருவான், விஷத்தை கக்குவான். அப்படி இருக்கும் பொழுது நீ இப்ப மன்னிச்சுட்ட, திரும்பி இதை விட பெரிய துன்பம் கொடுப்பான், அதுக்கப்புறம் இதை விட பெரிய அவமானம் கொடுப்பான். இதெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், அதுக்காக நீ போரிடணும்னு அவர் வந்து அந்த குறிப்பிட்ட நோக்கத்தை மனசுல வச்சு இந்த சண்டையை செய்யணுன்றதுல முனைப்பா இருக்கிறார். ஆனா இவன் வேற எதையோ சொல்லி இதை மாதிரி தட்டி கழிச்சுட்டு இந்த போரை விட்டு ஓடி போகணுன்ற குழப்பத்துல மாட்டிட்டு பேசிட்டு இருக்கான். அதே மாதிரி அவன் பிதுர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்றதும் கரெக்டு. அதுக்கு அவங்க செத்து போயிட்டா யார் செய்வாங்கன்னு கேட்குறேன், எல்லாம் இருக்குது. ஆனா ஒரு சாதாரண குடும்பத்துல ஒரு சாதாரண நாள்ல பிதுர் கடமை செய்யாம போறதுக்கும், ஒரு நல்ல காரியத்துக்காக, தர்மத்தை காப்பாற்றுவதற்காக போர் புரிந்து அதன் மூலமாக பெருவாரியான மக்கள் மாண்டு பிதிர்கர்மா செய்ய முடியாமல் போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த மாதிரி தர்மத்தை காப்பாத்தினா அந்த பிதிர்களே சந்தோஷப்படுவாங்க, அது வேற விஷயம். ஆனா இவன் தப்பிக்கிறதுக்காக இதை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்தை எடுக்கும் பொழுது இந்த ஆண் பெண் பேதம், உயர்வு தாழ்வு இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. அதுல இருக்கக்கூடிய உண்மை அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.